ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ். இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நடக்குது. லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த பாறைகள்லாம் தானே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே உருகி ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வைல்ட் அனிமல் வாழ்கிற இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் பாறைகள் வெடித்து தனித்தானே ஹீட் தாங்க முடியாமல் ஒரு இயற்கை சம்பவமாக இது ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தரப்படும். இது முதல்ல எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர் 86 பார்த்தீங்கன்னா 1806 அதில் பார்த்தீங்கன்னா ராஸ்பெர்க் மவுண்டன், இது சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே முதல்ல நடத்தப்பட்ட இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் விஷயம் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கில்ஜிட் பேலஸ்டைனில் பார்த்தீங்கன்னா கில்ஜிட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பேலஸ்டைனில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய ஒரு மக்கள் வாழக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க அந்த வழிகளை பார்த்தீங்கன்னா அவங்களோட நார்மல் லைஃப்காக யூஸ் பண்ணுற ஒரு வழி. அது மட்டும் இல்லாமல் அந்த வழியில் போனால் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அடுத்த கட்ட விஷயங்களுக்காக நிறைய சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு இந்த மலையை தாண்டி போனால் தான் அவங்களோட இந்த மலைக்கு நடுவில் போனால் தான் இது ஒரு முக்கியமான வேயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்திருக்கு. அதிக சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீப்பிழம்புகள் வெளியே ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களுமே அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வைல்ட் அனிமல்களும் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட அந்த கண்ட்ரியோட ஆஃபீஸர்கிட்டலாம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு, எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேலஸ்டைன்ன்ற இடத்துல ஸோ இவங்க தான் அவங்களுடைய கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுத்தியிருக்கு, லேண்ட்ஸ்லைடு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது என்னதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாலும் ஒரு இதுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உட்ஸ்லாம் நிறையா கருகி போயிருக்கு. ஸோ யாருமே போக முடியாத இடத்துக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்டாக இருக்குது, இந்த தீ ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்த மாதிரி அதிகமாக போயிட்டே இருக்கனால இது அதுவாக நின்னா தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த மாதிரியான முயற்சிகளை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இவங்களோட பேலஸ்டைனில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறத அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களால முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இன்னுமே வைல்ட் அனிமல்ஸ்க்கெலாம் நிறையா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்த கட்ட நடவடிக்கை. இது இப்போ தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புகை மண்டலத்தை ஏற்படுத்தி இந்த வந்தாலே கண்டிப்பாக புகை மண்டலத்தை ஏற்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சேதத்தை விளைவிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையினால் ஏற்படுற சேதத்தை விட நம்ம மனிதர்களால் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விதத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுருக்கு. இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் அதிகமாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேலஸ்டைனில் இருக்கக்கூடிய மக்களை ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களாகவே ரொம்பவுமே இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்னால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் உணவுக்காகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான வாழ்வாதார பகுதியான அந்த இடம் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் மக்களுமே ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து மீட்டெடுக்கணும், ஸோ இதுக்கான உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ ரொம்பவுமே பேலஸ்டைன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த விஷயம் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் எங்கே வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு மனிதர்கள் தான் ஒரு பாதி காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி
இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் பற்றி ஏற்படுற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை வந்து எப்படி காப்பாற்றலாம்? ஸோ பாலஸ்டைனில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.